காலையில் என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு காலை வணக்கம். காலை வணக்கம். நான் வந்து செடி பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியா? ஆமாம். கோதாவரி அக்கா போகுது. செடி நல்லா வந்து பூவெல்லாம் நல்லா பூத்துருச்சு, பிஞ்சு விட்டுருச்சா பார்த்துட்டு கோலம் பார்த்து நல்லா இருக்கா? இங்கிட்டு வா. அங்கே காட்டு நிலவாசப்படி பூஜையெல்லாம் பண்ணி அம்மா இன்னைக்கு 7 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். 6:30க்குள்ளே சுக்கரவாரம் கோலம் போட்டேன். என் கோலம் எப்படி இருக்குன்னு நிஜமா நிஜமாலுமே சரி சரி பூ பறிச்சிடலாம் சாமிக்கு. கோழி வேறு கத்திக்கிட்டே இருக்கு. எங்கள் அப்பா சொன்னார் அதுக்கு வந்து 51 வயசாச்சா, அதனால் கூப்பிக்கிட்டே இருக்குமா. 51 வயசா? 1 வயசு 51 வயசு ஆயிடுச்சாம்மா. 51 வயசு. 1 வயசு ஆயிடுச்சுன்னா கோழி கூவும்னு அப்பா. 1 வயசு ஆயிடுச்சுன்னா அடுத்து 2 வயசு ஆக போகுது, அதுக்கு கூவுமா அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. அப்படியா? ஆமாம். இந்த பக்கம் கோலம் ஒரே கோலம், சிம்பிளான கோலம் ஒன்று. ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் தான் போட்டேன். நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். 2 காலையில் இருந்துச்சு கோலம் போட்டது எந்த அம்மா தானா அதே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் கோலம் போட்டேன் அப்படிங்கிற. இப்போதான் எந்திரிச்சு வலுக்கட்டாயமாக எந்திரி வாப்பாண்டேன். இந்தாம்மா பேர் வாங்குறது மேடம். சரணம் ஐயப்பா சாமி சரணம், ஐயப்பா சரணம், சாமி சரணம். பாட்டு எப்படி காலையில்? சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமி. நான் என்ன பாட்டு போட்டுருந்தேன் தெரியுமா? லக்ஷ்மி வாராயன் இல்லமே மகாலட்சுமி, அந்த பாட்டு போட்டிருந்தேன். சரி போகலாமா உள்ள? எனக்கு எத்தனை பூனே இல்லை. இன்னைக்கு நிறையா பூ. அது மாதிரி கோலத்துக்கும் பூ வச்சாச்சு, நிலவாசப்படியெல்லாம் சூப்பராக பூஜை பண்ணியாச்சு. இப்போ போய் இன்னைக்கு சிம்பிளான டிஃபன் ஐட்டம் தான், வாங்க பார்த்துடலாம். எனக்கு பூவு நம்ம சாமி இதில் இது அங்கே வர பூவே சரியாக போகுது. கட்டி வச்சிருக்கேன் பூவெல்லாம், சம்மங்கி பூவெல்லாம். சாயந்தர பூஜை இன்னைக்கு 3ஆம் பிறை வேற, சந்திர தரிசனம் பண்ணணும். சாயந்தரமாக கொஞ்சம் கல்லுப்பு வச்சு நெய் விளக்கு ஏற்றி சந்திர தரிசனம் பண்ணணும். அதனால பூ சாயந்தரமாக போட்டுக்கலாம். இந்த பூ பூரா இப்போ வச்சுட்டு வந்துடுறேன் அம்மா. இன்னைக்கு அம்மா வந்து பூரி தான் செய்ய போகிறேன். சாப்பாடு வச்சுட்டேன். அப்பா கொஞ்சோண்டு தக்காளி மட்டும் வணக்கி கொடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா அவர் வந்து குழம்பு வேண்டாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு பூரி கேட்டிங்களா, அதனால பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். எனக்கு காலையிலேயும் எந்திரிச்சதுமே குளிச்சுட்டு வந்து தீபம்லாம் போட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசப்படி பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. இங்கே வந்து உருளைக்கிழங்குலாம் வேக வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பூரி மசாலா செஞ்சிடலாம். டைம் ஆயிடுச்சா, அதனால் டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சிடலாம். பாத்திரம் வச்சாச்சு, உருளைக்கிழங்கு உரிச்சிட்டு வந்துடுறேன். ஏன் உளுந்துட்டியா? பார்த்து வர வேண்டாமா? மஞ்சள் வச்சிருக்கேன் அம்மா வாசப்படியில. நீ மேலே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஆமாம் சரி சாரி என்ன பார்த்து வரணும். நீ மேலே பார்த்துக்கிட்டே வர, சூரிய பகவானை பார்த்துட்டே வா. சரி. அப்புறம் வலிக்குதா? ஆமாம் வலிக்குது. அப்புறம் நான் போய் காலையிலே வந்து வெள்ளிக்கிழமை பொய் சொல்லக்கூடாது மெயினாக. பொய் சொல்ல மாட்டேன். ஆமாம் நீ கோலம் போட்டேன் என்ன அப்புறம் கோழி கோலம் போட்டேன். மறுபடியும் போய் இன்னைக்கு உழுவ உழுக மாட்டேன். நீ வாய் வச்சா உழுவவே மாட்டேன். அப்படியா? தங்க பிள்ளை. இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள். அப்படியா? ஹாப்பி பர்த்டே சொல்லிடுவோம் ஃப்ரெண்டுக்கு. இப்போ என்ன வட்ட வாரத்தில் ஒரு ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் வந்துடுது. உனக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க உன் ஃப்ரெண்டுங்கெல்லாம்? அது மாதிரி நீ வாங்கிட்டு போகணுமா? எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிட்டோம்னா அப்புறம் தக்காளி மட்டும்தான் அவங்களுக்கு வணக்கணும். சரி தக்காளி வணக்கி கொடுத்து விட்டுறலாம். இன்னைக்கு காய் கட் பண்ணலை இன்னைக்குமே. ஏன்னா இந்த கண்ணு வலிக்கு வந்து மாத்திரை டானிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்களா, மருந்தெல்லாம் சொட்டு மருந்தெல்லாம் ஊற்ற சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சொட்டு மருந்து இந்த மாத்திரையெல்லாம் நான் முழுங்குறதுனால நல்லா தூங்கிடுறேன். மணி 4:30 மணிக்கு எங்கள் வீட்டுக்கார அலாரம் வச்சு விட சொன்னேன். ஏன்னா முதல்ல டாண்டு எந்திரிச்சிருவேன். இப்போ நம்ம அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால டைம் ஆகி போயிடுது. அப்படியா? ஆமாம். சரி மாத்திரையெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க கண்ணு வலிக்கு. அப்புறம் வந்து கண்ணாடியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, கண்ணாடி போட்டுக்கோங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன ப்ராப்ளம் என்னன்னு நான் ஒரு லாங் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு ஒரு லாங் வீடியோ போடுறேன். எல்லாருமே தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அங்கே அக்கா என்னக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, என்னக்கா வச்சு என்ன ஆச்சுன்னு. கண்டிப்பாக வந்து என்ன ப்ராப்ளம் எதுக்கு என்னன்னு உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸாக எல்லாமே உங்களுக்கு லாங் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இது நல்லா இருக்கும். இந்த மாதிரி குருமா செஞ்சோம்னா பாப்பா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி 2 பேருமே காலையில் பூரியும் மதியத்துக்கும் பூரி தான் கேட்டிருக்கேன். கொஞ்சம் சாப்பாடு வச்சு தக்காளி தொக்கு செஞ்சு கொடுத்து விட்டுலாங்க. சோம்பு
சோம்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். ஒரு 3 வெங்காயம் 3 பச்சை மிளகா. இப்போயே உப்பு சேர்த்து விட்டுறலாம். என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு. ஒரு தடவை நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டுக்கிட்டோம். உனக்கு மட்டும் பெரிய பூ வச்சுருக்க. ஆமாம், எனக்கு மட்டும் சின்ன பூ வச்சுருக்கிற. உனக்கு என்னைக்கு நான் சின்ன பூ வச்சு விட்டேன்? அங்கே இருக்க பத்தல. அது உனக்கு இல்லை, சாமிக்கு எடுத்து வச்சிருக்கது. லக்ஷ்மிக்கு. லக்ஷ்மி தாய்க்கு உனக்கு பூ உள்ள இருக்குது. லக்ஷ்மி தாய்க்கு பூ எடுத்து வச்சிருக்கேன். அதை போய் வைக்கணும். சரி, நம்ம வச்சுட்டு வந்துடலான்னு. அது மாதிரி பால் கொஞ்சம் காய வச்சு இன்னைக்குமே பேரிச்சம்பழம் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் சாமிக்கு நெய்வேத்தியமாக. காலையிலே அன்னை வந்து இன்றைக்கி வந்து அவனுக்கு எழுதிட்டு இருந்தான். காலேஜில் நிறைய வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களாம். அதனால் வந்து அவனுக்கு சாப்பிடணும்லாம் சாப்பிடு. உனக்கு பாதாம் முந்திரி அரைச்சி தரேன். இன்னும் காலை உனக்கு நம்ம 2 பேருமே நைட்டு இந்த வெந்தயமெல்லாம் ஊற வச்சுட்டு ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணியிருக்கலாம். ரெடி பண்ணி குடிக்கலான்னு, உடம்பு குறையிறதுக்கு மெயினாக நம்ம 2 பேரும் குடிப்போம். ஆமாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியமெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கை கழுவிட்டு வந்துடுறேன் அம்மா. கை கழுவிட்டு இப்போ வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதில் பாதி. போட்டு மஞ்சத்தூள் 6:45 ஆகி போச்சு. அவன் வந்துடுவான், குளிக்க போயிட்டாம்மா. கரெக்டாக 7:20க்குலாம் எம்மா எனக்கு பசிக்குதுமான்ட்டு வந்துடுவான். இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சா? இப்போ தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, குட்டி தக்காளி கட் பண்ணியிருக்கிறத சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கலாம் வேண்டாம். ஆமாத்தங்க, அதை கேட்கணுன்னே நினைச்சேன். நேற்று நான் ரொம்ப ரொம்ப சிரிச்சுட்டே ரொம்ப பதில் சொன்னேங்க. என்ன விவரம்? கருவேப்பிலை. நேற்று தம்பி பாப்பாவுக்கு வந்து இப்போ ஸ்கூல் 4:30க்கு விடுறாங்க. எக்ஸாம் நடந்துட்டு இருக்கனால தம்பி பெருமாநல்லூர்ல காலேஜ் போயிட்டு இறங்கிடுறானுங்களா. சரி, கூட்டிகிட்டு வர சொல்லிடுவோம். ஏன்னா 6 மணி ஆகுது. பிரியா வீட்டுக்கு வர பஸ் வரலமா நின்றுட்டு போயிருக்கு. அப்போ தம்பியை போய் கூட்டிகிட்டு வர சொல்லிடுவோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 5 மணிக்கு தான் காலேஜ் விடுறாங்களா? அப்போ 6 மணிக்கு விட்டுருவாங்க. 6 மணிக்கு 5:30க்கெல்லாம் வந்துடுவான் எங்கள் பெருமாநல்லூர். நேற்று பாப்பாவும் 2 பேரும் வந்தாங்களாம். வந்துட்டு இருக்கிறப்ப அப்போ கடையில் போய் பானிபூரி வாங்கி அண்ணா எனக்கு பேல்பூரியா சாப்பிட்டேன். அண்ணா எனக்கு பேல்பூரி வாங்கித்தானா அப்படின்னா, சரி வா போய் சாப்பிடலான்னு 2 பேரும் போய் சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டு அங்கே கேட்டாங்களாம் கடைக்காரக்கா, தம்பி இது யாருடா தம்பி இது யார் பண்ணதுக்கு? அக்கா என்ன சொன்னான்? என் தங்கச்சிக்கா, எங்கள் பாப்பாண்டானா. உடனே இவன் வந்து அம்மா அண்ணன் எல்லாத்துட்டையுமே என்னை பாப்பா தங்கச்சின்னு சொல்கிறாம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு பாப்பா. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அவன் நல்ல பையன் தங்க, நீ தான் உயமா அவனை கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிற. கலாய்க்கல, நல்லா கிளறிடலாம். ஏமா இது ரொம்ப அழகா இருக்க, வெள்ளை வெள்ளைன்னு ரொம்ப சிறப்புது, மஞ்சள் மஞ்சள் இருக்கு. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை மங்களகரமாக. எப்பயுமே வெள்ளிக்கிழமை அம்மா மஞ்சள் புடவை தான் கட்டுவேன். அப்படியா? ஆமாம், நல்லா இருக்கு. சரி, இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணியா, 2 டம்ளர் தண்ணியா, 3 டம்ளர் தண்ணியா? 1 டம்ளர் கொஞ்சம் கடலை மாவு கரைச்சி சேர்க்கணும். அவ்வளோதான். மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துட்டோம்னா அந்த ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் இந்த குருமா வந்து. பூரி மசாலா நானும் கார்த்திகா செஞ்சேன். ஆமாம், அதே மாதிரி தான். சரி, கொதிக்கிட்டு அதுங்களே நான் கடலை மாவு எடுத்துகிட்டு வந்துடுறேன். கடலை மாவு கரைச்சாச்சு. கடலை மாவு நல்லா ஒரு கரண்டி. நான் கூட பாதாம் பவுடர் நினச்சேன். பாதாம் பவுடர்லாம் காஃபியில் தானே குடிக்கிறீங்க, பாலில் தண்ணி கொஞ்சமாக. ஏன்னா கடலை மாவு சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் கொழப்பு கிடைக்கும். அதனால் அவ்வளோதான். நல்லா ஒரு 2 கொதி வரமே இறக்கி வச்சுட்டு நம்ம பூரி சுட ஆரம்பிச்சிடலாம். என்ன தங்க? சூப்பரான டேஸ்ட்டில் பூரி கிழங்கு இதே மாதிரி தான் ஹோட்டலில் இருக்கும். இங்கே பூரி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா சிம்பிளாக பண்ணாதான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம எல்லாமே போட்டு அரைச்சிக்கிட்டு ஊற்றுறத விட இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், பூரி கிழங்கு சூப்பராக இருக்கும். இதை நம்ம இறக்கிடலாம் மல்லித்தலை சேர்த்து. இந்த பக்கம் சாப்பாடு நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சாப்பாடு ஆஃப் பண்ணிடலாம். நீ ஃப்ரெண்டுக்கு என்ன வாங்கிட்டு போவ? கிஃப்ட்டா கிஃப்ட் வாங்கிட்டு போவியா? சரி. இப்போ வந்து பூரி வந்து உருண்டை பிடிச்சிடலாமா? எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம்னா டக்குன்னு பார்த்தி அம்மா 10 நிமிஷம் வேலை. இப்போ சாம்பார் ஒரு சப்ஸ்கிரைபர் அக்கா என்னக்கா பாப்பா சாம்பார்னா வேணாண்டுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சாம்பார்னா ரொம்ப
மன உளைச்சல் ஆளாயிடுறேன். எப்போ பார்த்தாலும் சாம்பார் நாங்கள் இந்த புரட்டாசி பிடிக்கிறது கார்த்திகை மாதமே நாங்கள் மட்டன் சிக்கன் எடுக்க பாப்பா அம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்றவனால தான் பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் கம்முன்னு இருக்கிறோம். என்ன மட்டன் சிக்கனை வேணான்னு சொல்லிட்டேன். நீ வேண்டாம்ட்டியா? ஆமாம் பரவாயில்லையே. நம்ம கார்த்திகை பிடிப்போம். கார்த்திகெல்லாம் பிடிக்கிறதுல போய் பேசாது. நீ கார்த்திகை பிடிச்சாலும் கார்த்திகை பிடிக்கிறது ஒன்று தான். என்ன ஒன்று கொஞ்சம் ஊற்றிக்கலாம். என்ன நல்லா காயட்டும். நான் மட்டன் சிக்கன் திங்க மாட்டேன் கார்த்திகை வந்தா. ஐயோ சாமி தாங்க முடியல. எனக்கு மட்டும் தனியாக சோறாக்கிடுவாங்க. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க சொல்லிட்டு அப்பா காய்ச்சல் வந்துருச்சுங்கப்பா. அப்பா காய்ச்சல் அவங்க அப்பாட்ட சொல்கிறதே மெயினாக பிரியாதான். எனக்கு காய்ச்சல் வந்தால் ஏதாச்சும் திங்கணும் போல தோணும். அதனால் வந்து எங்கள் அப்பா வாங்கி தந்துடுவார். எனக்கு எங்கள் அம்மா கேட்டால் வந்து எனக்கு அதிகமாக கடை தீவனம் பிடிக்காது. அதனால தான் நான் வாங்க வேணாமட்டுருவேன். எனக்கு வந்து வாங்கிட்டு வந்துடுவாரு காலை. அப்போ என் வாய்க்கு ஒரு மாதிரி இருக்குப்பா காய்ச்சல் வந்தப்ப கசக்கு இப்போ வாயலாம் காலை ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு 2 பூரி, காலேஜுக்கு ஒரு 5 பூரி சுட்டுலாமா. அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சூடாக சுட்டு தரேன். அது கூட நான் தக்காளி சட்னி வதக்கிடுவேன். பூரியை சுட்டு அவனை தாட்டி விட்டுடலாம். சரிம்மா காலேஜுக்கு. இப்போ எல்லாம் ரெடி பண்ணி உருண்டை எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு 5 பூரி அவனுக்கு 4. இப்போ இதை மட்டும் சுட்டுட்டோம்னு வச்சுக்கோ. ஓகே நான் எண்ணெய் காயிட்டு அதுங்களையும் பூரி கட்டையை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏதாச்சும் பாட்டு பாடுமா? மருத மேல சத்தியம் அறுபடையூர் சண்முகா அறுபடையூர் சண்முகாய் அந்த பாட்டு தான் படிக்கணும். இன்னொரு பாட்டு பாடு. இன்னொரு பாட்டு பூரி சுற்றலாம் பாடு. தாமரை பூவும் இருக்கு சந்தன பூவும் இருக்கு அந்த பாட்டு தான் நான் கேட்டுருந்தேன். அதை படிக்க மாட்டேன். எனக்குலாம் படிக்க தெரியாது. படித்தோம்னா நான் படிக்கிறேன் பாப்பா, மறந்துடுறேன். அது நம்ம சப்ஸ்கிரைப் முன்னாடி படிக்க. இந்த அக்கா குரல்லாம் எப்படி இருக்கு இந்த அம்மா குரல் நினச்சிட்டா நல்லா தான் இருக்கும். உன் குரலில் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பூரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சுற்றுலா ஒன்றுன்னா பூரி வந்து புசு புசு புசுன்னு வரணும். அப்போ தான் பூரி. சப்பு சப்புன்னு போச்சுன்னா அது பூரி இல்லை. எங்கள் அம்மா பூ சப்பு சப்புன்னு வந்துருக்கு. அது வீடியோ எடுக்கும்போது மட்டும் பார்த்தோம்னா அது ஆக்கத்துக்குன்னே சப்புன்னு வரும். வீடியோ எடுக்காமல் இருக்கும்ல அப்போ வந்து பொசு பொசுன்னு வரும். பூரிக்கு மசாலா எப்படி நம்ம அரைச்ச போதுமே. பூரி சுட்டு எடுத்தாச்சு. எப்படி இருந்திருக்கு? அதே வீடியோ எடுக்காமல் போல பொசு பொசுன்னு வரும். வீடியோ எடுத்துட்டோம்னா தம்பி எத்தனை பூரி வேணும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு? அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருமா என் மகனுக்கு. எத்தனைங்கப்பா சாமி? அவ்வளோதான். தம்பிக்கு சுட்டாச்சு. இன்னும் எங்களுக்கு மட்டும்தான் செய்யணும். குழம்பு செய்யணும். இப்போ ஹரீஸ்க்கு வச்சு கொடுத்துடலாம் சாப்பிடட்டும். பூரி பூரி 3 போதுமா சாமி? 3 சாப்பிடு. எண்ணெய் ஆஃப் பண்ணிடலாமா? போதும். அப்புறம் நம்ம சுட்டுக்கலாம். எல்லாத்தையும் அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் பூரி கிழங்கு வச்சிடலாம். அவ்வளோதான். தம்பிக்கு போட்டு கொடுத்துட்டு இப்போ ஹரீஷ்க்கு வந்து பூரியும் கொண்டு போகிறேன்ட்டா. இந்த சாமி ஹரீஷோட ட்ரெஸ் இன்னைக்கு என்ன மாதிரியும் வெள்ளிக்கிழமை என் பையன் சிகப்பு. என்ன தங்க ஹாய் சொல்லு சாமி. நேற்று தங்கச்சியை கூட்டிகிட்டு போய் பானிபூரியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எல்லாத்துலேயும் ஃப்ரெண்டுக்கு கேட்டாங்களாம், தம்பி ஹரீஷ் இது யாருடான்னு. என் பாப்பா என் தங்கச்சின்னானா யோகாவுக்கு ஒரே சிரிப்பு. அம்மா எங்கள் அண்ணன் வந்து எல்லாத்துலேயும் பாப்பா தங்கச்சின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டான்னு. அதெல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு போனால் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவான். சரி இப்போ அண்ணனுக்கு டிஃபன் அடைச்சிடலாமா? 3 எத்தனை பூரி வைக்க? ஒரு 6 பூரி வச்சுட்டு 6 ஓகேவா? சரி குருமா மட்டும் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து பூரி மசாலா பார்த்தீங்க. இப்போ நான் என்ன செய்யப்படுறேன், தக்காளி கூட்டு வச்சு கருணக்கிழங்கு வந்து அது சேப்பக்கிழங்குன்னு சொல்லுவான், கருணக்கிழங்குன்னு சொல்லுவான். அதுதான் இப்போ நான் வறுக்க போகிறேன். வறுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிற நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ அம்மா வந்து கருணக்கிழங்கு எடுக்க போகிறேன் பாரு. கருணக்கிழங்கு தான் இப்போ செய்ய போகிறேன். வந்து போன வாரமே அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, மாவு வேற ஆட்டணும். கருணக்கிழங்கு இதுதான் செய்யப்போறேன். கருணக்கிழங்கு செஞ்சுட்டு தக்காளி பச்சடி செய்ய போகிறேன்.
அவ்வளோதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாய்.